அன்பின் உள்ளங்களே, இந்த நற்செய்தி பகுதி எத்தனை வாட்டி படிச்சாலும் அத்தனை வாட்டியும் புதுசு புதுசா யோசிக்கவே தோணும். இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் வேதத்துல எனக்கு ரொம்பவும் பிடித்த பகுதியாகும். ஏன் அப்படின்னா, இந்த பகுதியை வாசிச்சுட்டு போற வேளையிலேயே இது குறித்து நான் பிரசங்கிக்கணும் அப்படின்னு யோசிக்க கூட தேவையில்ல. இது குறித்து நான் என்ன பிரசங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காம இருக்கிற தருணத்துல கூட ஆண்டவராகிய தெய்வம் தன்னுடைய வல்லமை மூலமாக எனக்குள்ளாக பாயிண்ட்ஸை கொடுப்பாரு. இது நான் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம். எத்தனையோ தடவைகள் இந்த பகுதியை குறித்து நான் பிரசங்கித்து இருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, இந்த வாசகத்தை அப்படியே படிச்சுட்டு போற வேளையிலேயே எனக்குள்ளாக ஒரு உந்துதல், ஆண்டவரது ஆவியானவர் என் கூடாக பேசுவதாக நான் உணர்கிறேன். அவர் இன்னைக்கு என் கூடாக பேச விரும்புகிற காரியம், உங்ககிட்ட பேசும்படியாக அவர் என்னை உந்தி தள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? கொடுத்தல் என்பதாகும். நல்லா கவனிங்க, இயேசு ஆண்டவர் கிட்ட 5 அப்பங்கள் 2 மீன்கள் கிடையவே கிடையாது. சீடர்கள் இயேசு ஆண்டவர் கிட்ட வந்து சொல்றாங்க, எங்களிடம் வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கின்றன. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? அதை கொடுங்க. அந்த சீடர்களிடம் இயேசு கேட்டுக்கிட்ட காரியம் என்ன? கொடுங்க. அவர்களுக்கே பத்தாது. 12 சீடர்கள், 5 அப்பங்களும் 2 மீன்களும் அவர்களுக்கே பத்தாது. இந்த பற்றாக்குறையிலிருந்து இயேசு ஆண்டவர் அவர்களிடம் கேட்கிறார், உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. இப்போ சீடர்களது உள்ளத்துல என்னென்ன காரியங்கள் ஓடி இருக்கும்? எங்களுக்கு அப்படின்னு இருக்கிறதையே இவரு கேட்கிறாரே. ஒருவேளை இவருக்கிட்ட இந்த விஷயத்தை நாம சொல்லாது இருந்திருந்தால் இதை நாமாச்சும் சாப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னெல்லாம் சாதாரண ஒரு மனுஷர்களாக அவர்கள் சிந்தித்திருக்க கூடாது. ஒரு வேளையில சிந்தித்திருக்க கூடும், என்னடா இது, ஜனங்களுக்கு நல்லது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இயேசு கிட்ட வந்தோம், இப்போ அவர் நம்ம கையில இருக்கிறதே தனக்கு தரும்படியாக கேட்கிறாரு. அநேக தடவையில நாம ஆலயத்திற்கு போகின்ற பொழுது, காணிக்கை போடுகின்ற பொழுது எப்படியான உள்ளத்தோடு காணிக்கை போடுகின்றோம்? இப்போ நிறைய கேள்விகள் கேட்கலாம். சரி, காணிக்கையை பத்தி பிரசங்கம் ஆரம்பிச்சுட்டாரா, காசை பத்தி பேச போறாரா அப்படின்லாம் நீங்க யோசிக்கலாம். அது கிடையாது இங்க பாயிண்ட். நீங்க காணிக்கை கொடுக்கின்ற பொழுது நீங்க கொடுப்பது 5 10 1000 அதை ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன தெரியுமா? உங்களிடம் இருக்கிறதே அதுல இருந்து கொடுக்கும்படியாக கேட்கின்றார். எதுக்கு? அவர்கிட்ட பணம் இல்லையா? அவர்கிட்ட சொத்து இல்லையா? நீங்க கொடுப்பதை வச்சு கொண்டுதான் அவர் விண்ணரசை ரன் பண்ணணுமா? கிடையாது. அவர் உங்களிடம் எதிர்பார்க்கின்ற காரியம், நீங்க எந்த அளவுக்கு கொடுப்பதற்கு, கொடுத்தவருக்கே கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் அப்படி என்பதுதான். அதற்காகத்தான் திருப்பலி வேளையில காணிக்கை கூட எடுக்கப்படுகிறது. அப்படி காணிக்கை எடுக்கப்படுகின்ற வேளையில, இப்போ வீட்டில் அப்பா தானே குடும்ப தலைவர், அவர் மாத்திரம் காணிக்க போட்டா போதும், அம்மாவோ மற்ற பசங்களோ போட தேவையில்ல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க குடும்பமாக சர்ச்சுக்கு வருகின்ற வேளையில ஒரு 10 ரூபாய் நீங்க காணிக்க பட்டியல போட போறீங்களாக இருந்தா அந்த 10 ரூபாய அப்பா மாத்திரம் போடும்படியாக மற்றவங்க எல்லாரும் கைகளை கட்டிக்கிட்டு அப்படியே இருந்து விடாதீர்கள். அந்த 10 ரூபாயை பிரித்து எடுத்து ஆளுக்கு 1 ரூபாயாக இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் அதை காணிக்கை பெட்டியில் போடுங்கள். ஏன் தெரியுமா? அப்படி போடுகின்ற பொழுது அங்கே பணம் அல்ல, உங்கள் மனம்தான் முக்கியப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் அந்த மனதை பார்ப்பார். தன் கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் இருக்கக்கூடிய பணத்தை
அந்த குடும்ப தலைவன் தன்னுடைய பசங்க கிட்டையும் பிரித்து கொடுத்து, தன்னுடைய மனைவி கிட்டையும் பிரித்து கொடுத்து, எல்லாரும் ஆண்டவருக்கு காணிக்கை தரணும் அப்படி என்கின்ற மனநிலையை உருவாக்குறார் பாருங்க. அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அன்னைக்கு சீடர்களிடம் இருந்தது வெறும் கொஞ்சோன்னு அப்பமும் மீனும் தான். ஆண்டவர் அதை கேட்டார். அப்படி கேட்ட பொழுது அங்கு இருந்தவர்களுடைய மனநிலை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனா அதை இப்படியும் யோசித்து பாருங்களேன். சரி, ஆண்டவர் கேட்கின்றார், நம்முடைய கரங்கள் சின்ன கரங்கள், இந்த கரங்களில் இவ்வளவுதான் கொள்ள முடியும். ஆனால் தெய்வத்தின் கரங்களில் இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் போய்கொண்டால் அவை இந்த உலகத்தையே நிறைக்கும் அளவுக்கு, இந்த உலகத்தின் பசியே ஆற்றும் அளவுக்கு பலுகி பெருகும் அல்லவா? அப்படின்னு கூட அவர்கள் யோசித்திருக்க கூடும் அல்லவா? அப்படி யோசித்தபடியால் தான் அவர்கள் தங்களது கரங்களில் இருந்த அந்த அப்பங்களையும் மீன்களையும் தெய்வத்தின் கரங்களுக்குள் கொடுத்தார்கள். தெய்வம் நன்றி செலுத்தி அவர்களிடம் திருப்பி கொடுத்தார். நாம் கொடுக்கின்றவற்றையே ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். ஆனால் திருப்பி கொடுக்கின்ற பொழுது நாம் கொடுத்தவற்றை அவர் பல மடங்காக பெருக்கி கொடுப்பார். வேதம் சொல்லுகின்றது, வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும், அங்கே இருந்த ஆண்களின் எண்ணிக்கை தான் 5000, பெண்களின் குழந்தைகளின் எண்ணிக்கை சொல்லப்படவே இல்லை. ஆகவே அங்கிருந்த அத்தனை பேரும் வயிறார உண்டதன் பிறகு, வயிறார, யாருக்குமே அதற்கப்புறமாக பசி கிடையாது, வயிறார உண்டதன் பிறகு எஞ்சிய துண்டுகளை ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு கூடையிலாக எடுத்து 12 கூடைகள் நிறைய எஞ்சிய துண்டுகளை எடுத்துக் கொண்டார்கள். இவ்வளவும் நடந்தது ஒரே நாளில். ஆண்டவர் நினைத்தால் உங்களது வாழ்க்கையை ஒரே நாளில் சாலச் சிறந்ததாக மாற்றித்தர முடியும். உங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சோன்னு இருக்குதே, பணம் மாத்திரம் கிடையாது, நேரமும் தான். நீங்க பண்ணக்கூடிய காரியங்களுக்காக ஒதுக்குகிறீர்களே நேரம், அதுல கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி குடும்பமாக உட்கார்ந்து இருந்து ஜெபமாலை ஜெபித்து பாருங்கள். குடும்பமாக கோயிலுக்கு சென்று பாருங்கள். குடும்பமாக சிலுவை பாதை செய்து பாருங்கள். இப்படி ஆன்மீக காரியங்களுக்காக நேரம் ஒதுக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களது வாழ்க்கையில் ஆசிரின் நேரங்களை இன்னும் அதிகமாக உங்களது வாழ்க்கை மீது பொழிய, வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென்.